எங்களுக்கு ஒத்த நேசிட்டான், எங்களை ஒத்த இட்டு கட்டிட்டான், எங்களை ஒத்த மோசமா கதைச்சிட்டான். நாங்க எதிர்பார்க்கிறது அவன் உலகத்திலே அழியணும், இவனுக்கு உடனே கிடைக்கணும் என்கிறது எங்கட எதிர்பார்ப்பு என்று நாங்கள் சூரத்துல் கௌசரை பார்க்க போறோம். இந்த சூரத்துல் கௌசர் சின்ன சூரா, எல்லோருக்கும் பாடமான சூரா. இந்த சூரத்துல் கௌசர் இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறார். கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது ஆறுதல் சொல்வதற்கு யாராவது இருக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிராக விரோதிகள் ஒவ்வொரு விடயங்களை ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் பேசினாங்க. இந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் ஆறுதல் சொன்னவன் அல்லாஹ். அந்த காலத்தில் ஆசுபுனு வாயில் என்ற ஒரு காஃபிர் என்ன செஞ்சான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆண் பிள்ளைகள் வஃபாத்தாக தொடங்கியது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெண் பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும். மூத்த பிள்ளை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது பிள்ளை உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, மூன்றாவது பிள்ளை ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, நான்காவது பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இது நான்கும் பெண் பிள்ளைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 3 ஆண் பிள்ளைகள். ஒன்று காசிம், இரண்டாவது தாஹிர், மூன்றாவது இப்ராஹிம். இப்ராஹிம் மதீனாவில் பிறந்து மதீனாவில் வஃபாத்தானார். காசிம், தாஹிர் போன்ற இவர்கள் மக்காவில் பிறந்து சின்ன வயசிலேயே மௌத்தாயிட்டார். ஒரு மனிதனுக்கு பிள்ளை மௌத்தாகுவது என்பது அது மிக கவலையான விடயம். ஒரு பிள்ளை மௌத்தாகுது என்பது அந்த மனிதனால தாங்க முடியாத கவலைகள் உண்டு. அல்லாஹ் அதற்கு பதிலாக பொறுமையாக இருந்ததற்கு அல்லாஹ் சொர்க்கம் வைத்திருக்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 2 பிள்ளைகள் மௌத்தான கவலையில் இருக்கிறாங்க. ஆசுபுனு வாயில் சொல்ல ஆரம்பித்தான், இந்த முஹம்மத் அபுத்தர். அபுத்தர் என்றால் ஆண் சந்ததி அற்றவர். ஆண் சந்ததி அற்றவர், இவருக்கு சந்ததி இல்லை அப்படின்னு பேச தொடங்கிட்டார். இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஆறுதல் படுத்துவதற்காக ஒரு சூறாவே இறக்கினான். அந்த சூறா தான் சூரத்துல் கௌசர். அல்லாஹ் சொன்னான், இன்னா அஅதைனாகல் கௌசர், நிச்சயமாக நபியே உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை நாம் கொடுத்து விட்டோம். கௌசர் என்றா என்ன? அதிகமான நலவு. அல் ஹைருல் கசீர், அதிகமான நலவுக்கு சொல்றது என்ன? கௌசர். உலகத்தில் குறை சொன்னதுக்கு கூலி எங்க கொடுக்கான் அல்லாஹ்? ஆகிரத்துல கொடுக்க போறான். இப்போ உலகத்தில் தானே அவன் சொன்னது, இந்த முஹம்மத் ஆண் சந்ததி அற்றவர் என்று உலகத்தில் சொன்னதுக்கு உலகத்தில் தானே அல்லாஹ் கொடுக்கணும். அல்லாஹ் என்ன பதில் சொன்னான்? இன்னா அஅதைனாகல் கௌசர், நபியே உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை தருவோம். எங்க கௌசர் கொடுப்பான் அல்லாஹ்? உலகத்திலே ஆகிரத்திலேயா? எங்க கொடுக்க போறான் கௌசர் அல்லாஹ்? இப்ப நாங்க எதிர்பார்க்கிற என்னண்டா, எங்களுக்கு ஒரு ஆள் ஒரு பிரச்சனை வந்தா எங்களுக்கு அதனுடைய தீர்ப்பு உலகத்துல கிடைக்கணுமா இல்லையா? எங்களுக்கு ஒத்த நேசிட்டான், எங்களை ஒத்த இட்டு கட்டிட்டான், எங்களை ஒத்த மோசமா கதைச்சிட்டான். நாங்க எதிர்பார்க்கிறது அவன் உலகத்திலே அழியணும், இவனுக்கு உடனே கிடைக்கணும் என்கிறது எங்கட எதிர்பார்ப்பு. ஆனால் அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? உலகத்துல கொடுத்து சரி வராது. ஏன்? உலகத்தில் அனுபவிக்க போறான், கொடுத்தா 50 வருஷம் தான். ஆசுபுனு வாயிலுக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுத்திருந்தா அவன் அனுபவிக்க போறான் எத்தனை வருடம்? 50 வருடம் தான். அல்லாஹ் கொடுக்க போறான் எங்க? ஆகிரத்துல. எங்களுக்கு ஒருத்தன் அநியாயம் செஞ்சா நாங்க அல்லாஹ்விடத்துல பரம் சாட்டினோம். யார்கிட்ட பரம் சாட்டினோம்? எங்களுக்கு ஒருத்தன் அடிக்கிறார், எங்களுக்கு ஒருத்தர் ஏசுறார், எங்களுக்கு ஒருத்தர் அநியாயம் பண்றார். யார்கிட்ட இதை பரம் சாட்டணும்? அல்லாஹ் இடத்துல. நாங்க கொடுக்கிற தண்டனை கொஞ்சம் தான், நாங்க தண்டனை கொடுப்போம் கொஞ்சம் தான். அல்லாஹ் தண்டிக்க தொடங்கினால் அவனால் ஒரு நாள் உருப்பட முடியாது.
அதனாலதான் அல்லாஹ் இடத்துல பாரம் கொடுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுத்தர் ஆண் சந்ததியற்றவர் என்று சொன்ன பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இடத்துல பாரம் கொடுத்தாங்க? அல்லாஹ் இடத்துல. அல்லாஹ் பதில் இறக்கினான் என்ன? இன்னா அஅதைனாகல் கௌஸர், நபியே உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை தரப்போறோம். கௌசர் என்பது சொர்க்கத்துடைய ஆறுகள் ஒரு ஆறு, பாலாறு, தேனாறு, மதுவாறு சொர்க்கத்தில் இருக்குதா? இதுல ஒன்றுதான் கௌசர். இந்த கௌசர் என்றா என்ன? ஹவுதுல் கௌசர் என்று சொல்லுவாங்களே, ஹவுதுல் கௌசர் என்று சொல்லுவாங்களே, ஹவுதுல் கௌசர் என்றா என்ன? இந்த ஹவுதுல் கௌசருடைய தண்ணி இருக்குதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹவுதுல் கௌசருடைய தண்ணீர் அபியது மினல் லபன், பாலை விட வெண்மையானது. எதை விட வெண்மையானது? 10 தன்மைகள் நபி அவங்க சொன்னாங்க ஹவுதுல் கௌசரை பத்தி சொல்லும் பொழுது. ஹவுதுல் கௌசருடைய தண்ணீர் முதலாவது பாலை விட வெண்மையானது. இரண்டாவது சொன்னாங்க அஹ்லா மினல் அசல், தேனை விட இனிப்பானது, தேனை விட இனிப்பானது. மூன்றாவது சொன்னார்கள் அப்ரது மினல் சல்ஜ், பனிக்கட்டியை விட குளிரானது. நான்காவது சொன்னார்கள் அல் யனு மினல் ஜபத், சீஸை விட சாஃப்டான தண்ணி, அது மிக சாஃப்டான தண்ணி, மிருதுவான தண்ணீர் அது. ஐந்தாவது இந்த ஹவுதுல் கௌசர் ஓடக்கூடிய 2 ஓரங்களும் தங்கம். இப்படி ஒரு ஆறு வாழ்க்கையிலே நாங்கள் கண்டிருக்க மாட்டோம். 2 ஓரமும் தங்கம். ஐந்தாவது. ஆறாவது துராபுஹா மிஸ்க், கீழே என்ன மண்ணுல ஓடும் தெரியுமா? ஹவுதுல் கௌசர் கஸ்தூரி மண்ணுல. ஆறாவது. ஏழாவது அதுல இருக்கக்கூடிய கிளாசுகளின் எண்ணிக்கை இருக்குதே, காததின் நுஜூம், நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவு கிளாசுகள் இருக்கும் அதுல. ஏழாவது. எட்டாவது அந்த ஹவுதுல் கௌசரில் பறவைகள் மேய்ந்து கொண்டிருக்கும், அந்த பறவைகளுடைய கழுத்துகள் ஒட்டகத்துடைய கழுத்தை போன்றது. எட்டாவது. ஒன்பதாவது அந்த ஹவுதுல் கௌசர்ல தண்ணீர் எடுத்து தாரது யார் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஹவுதுல் கௌசர்ல தண்ணீர் எடுத்து தருவாங்க. அதை குடித்ததோட லம் யதுமா பஅதஹு அபதா, அதற்கு பிறகு தாகமே வராது, கொஞ்சம் குடிச்சிட்டா சரி. 10வது சிறப்பம்சம் ஹவுதுல் கௌசருடைய, மதீனாவுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிம்பர் இருக்குதே, இந்த மிம்பரை கொண்டு வந்து அல்லாஹ் ஹவுதுல் கௌசர்ல வச்சிருவார். எங்க வச்சிருவான் அல்லாஹ்? ஹவுதுல் கௌசர்ல அல்லாஹ் வச்சிருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிம்பர்ல இருந்து கொண்டுதான் எங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, உம்மத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. உம்மத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உம்மத்தில சில குழப்பவாதிகளும் ஹவுதுல் கௌசர்ல தண்ணீர் குடிக்க வருவாங்க. எல்லாரோட சேர்ந்து, கூட்டத்தோட சேர்ந்து கோவிந்தான்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி மெதுவா சேர பார்ப்பாங்க கூட்டத்தோட. இந்த போலின செய்யறவங்க மலக்குகள், மலக்குகள் என்ன செய்வாங்க? இவங்களை திரட்டுவாங்க, நீ வரையலாம் அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க ஏன்? சொல்லுவாங்க மலக்குகள், யா ரசூலல்லாஹ், உங்களோட மௌத்துக்கு பிறகு இவங்க தான் உங்களோட இஸ்லாத்துல குழப்பம் ஏற்படுத்தியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கவும் விரும்ப மாட்டாங்க. இந்த 10 அம்சங்கள் உள்ளடக்கியதுதான் ஹவுதுல் கௌசர். அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப கொடுக்க போறான்? கியாமத்தில். ஏன் கொடுக்க போறான்? உலகத்தில் ஏசினதுக்கு. உலகத்தில் ஏசினதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி ஏசல்ல. ஏசலாம். உங்களுக்கு ஒருத்தர் நோட்டீஸ் அடிக்கிறார், நீங்க அதோட பெரிய நோட்டீஸ் அடிக்கலாம் அவருக்கு. ஒருத்தர் உங்களை பத்தி இட்டு கட்டுறார், அதை விட பெருசா இட்டு கட்டி பரப்பலாம். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? அல்லாஹ் இடத்துல பரம் சாட்டி விட்டீங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கௌசரை கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இன்னா அஅதைனாகல் கௌசர், நபியே உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை தருவோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நபியே ரப்புக்காக தொழுங்கள். நீங்க தொழும் பொழுது இஹ்லாஸ். இந்த தொழுகை என்ன தொழுகை? இது ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகை, ஹஜ் பெருநாள் தொழுகை என்று சொல்லுவோமே, அந்த தொழுகை தான் இது. ஃபஸல்லி லிரப்பிக, ரப்புக்காக தொழுங்கள். வன்ஹர், வன்ஹர்ண்டா என்ன? ஒட்டகத்தை குர்பான் கொடுங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜில் 100 ஒட்டகம் குர்பான் கொடுத்தாங்க. இந்த நஹர் என்ற சொல் ஒட்டகத்துக்கு மாத்திரம் பாவிக்கிறது. தொழுதத்துக்கு பிறகுதானே குர்பான் கொடுப்போம், உதுஹியா கொடுப்போம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக, நிச்சயமாக நபியே உங்களை சந்ததியற்றவர் என்று சொல்றானே, ஹுவல் அப்தர், அவன்தான் சந்ததியற்றவர். யார் பதில் சொன்னான்? அல்லாஹ் பதில் சொன்னான். 3 ஆயத்து தான், சின்ன சூரா தான், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பெரிய சந்தோஷமான சூரா. ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சூரத்துல் மாஊனுடைய தஃப்ஸீரை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. இருவே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாயங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் பிடித்த இவ்வளவு நோன்புகளையும் கபூல் செய்வாயாக, எங்களுடைய ஒவ்வொரு அமலையும் கபூல் செய்வாயாக, இஃப்தாரை கபூல் செய்வாயாக, தராவீகை கபூல் செய்வாயாக, நாங்கள் இந்த இடத்தில் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் பெருமையற்ற, யா அல்லாஹ் இஹ்லாஸான அமல்களாக ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நீ சமீஉன் அலீமாக இருக்கிறாய். யா அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். யா அல்லாஹ் எங்களுக்கு மேலும் கீழும் வலது பக்கம் உதவி செய்வாயாக. உனது ஹசானாவிலிருந்து எங்களுக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய ஹசானாவை எதிர்பார்த்து வாழ்கிறோம் ரஹ்மானே, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு உதவி செய்வாயாக. உன்னுடைய உதவி மாத்திரம் எங்களுக்கு போதும் ரஹ்மானே. அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, நீ மாத்திரம் எங்களுக்கு போதும் யா அல்லாஹ். நீ உதவி செய்தால் யாரும் எங்களை கீழே விழுத்தாட்ட முடியாது ரஹ்மானே. நீ உதவி செய்தால் எங்களுக்கு வேறு யாருடைய உதவியும் தேவையில்லை ரஹ்மானே. யாரெல்லாம் இந்த இஃப்தாருக்காக உதவி செய்கிறார்களோ, இந்த இடத்துக்காக உதவி செய்கிறார்களோ, அனைவர்களுடைய செல்வங்களிலும் பரக்கத் செய்வாயாக, பிள்ளைகளில் பரக்கத் செய்வாயாக, குடும்பங்களில் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை கொடுப்பாயாக, நல்ல உடம்பு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்ப்பை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸன வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலன் நபிய்யில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.